பேர் தாஜிங்க. வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு 2 பாக்கெட் வாங்கணுங்க. முதல்ல ஒரு பாக்கெட் சாப்பிட்டு ஒரு பாக்கெட் வச்சுட்டேன். புதன்கிழமை காலையில் அந்த பாக்கெட் சாப்பிட்டேன். சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எனக்கு அப்போ கொஞ்சம் ஜுரம் வர மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து வாமிட் வர மாதிரி சொல்லிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். வாமிட் வந்து வாமிட் எடுத்துட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு அதிகமாக. அப்புறம் வந்து என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். 2வது இங்கே டெத்தை இந்த மாதிரி பாக்கெட் குடிச்சு எல்லாம் ஜோதி தேர்வில் கர்நாமத்தில் இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது நான் ரேஷன் கடையில் உட்காந்துருக்கோம். அது கேள்விப்பட்டோன்னா நாமளும் குடிச்சிருக்குமா, நம்மளும் ஏதோ ஒன்று ஆகிடும் சொல்லி ஒரு வந்துச்சு. அவன் பையன் கூப்பிட்டு போய் புதன்கிழமை கூட்டி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு 4 மணிக்கு சேர்த்து விட்டான். அங்கே யூரினில் வந்து டீப்பு அப்புறம் எல்லாமே எக்ஸ்ரோ ஈசி எல்லாம் பண்ணி எல்லாமே பார்த்து பிளட் எல்லாம் டெஸ்ட் பண்ணி ஒரு வாரம் இன்னைக்கு தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நார்மலாக இருக்குது சார். ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் வந்து போலீஸ் எஸ்கார்டு போட்டு வெளியில் வந்து எந்த பொருளும் உள்ளே அலோடு கிடையாது. அவங்க கொடுக்குறது தான் சாப்பிடணும். அதே போல் வந்து வெளி பொருளெல்லாம் அலோடு கிடையாது. யாருமே பார்க்க அனுமதி கிடையாது சொல்லி ஒரு 3 நாளாக ஸ்ட்ரிக்டாக போட்டு எல்லாம் பார்த்து அது அவங்க பாதுகாப்பாக ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்லிங்கன்னா, இது வந்து இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னுடைய சித்தப்பா பையன் இன்னொரு தம்பி வந்து சேலத்தில் இருக்கான். இவங்களாம் வந்து அவங்க குடிக்கிறது என்னால் கட்டுப்படுத்த முடியாது. அண்ணனும் குடிக்கிறான், நாமளும் குடிக்கலாம், அம்மா சம்பாதிக்கலாம், அவன் குடிக்கிறான் சொல்லி நாமளும் கண்டகமாக விட்டோம். இப்போ மக்களை பார்த்து இழப்பு அதிகம். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துட்டாவே நான் கேள்விப்பட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கேன். என் தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் இறந்துதான் கேள்வி. என் சித்தப்பா பையன் தம்பி பக்கத்து வீடு தான். அவன் இறந்து கூட அவன் டெத்து கூட என்னால் வர முடியாமல் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு. அதனால் இனிமேல் குடிக்கக்கூடாது, அதாவது சாராயத்தையும் குடிக்கக்கூடாது, வேறு எந்த பொருளும் குடிக்கக்கூடாது, உடம்பும் பார்த்துக்கணும், அதாவது குடிக்கிறவங்களுக்கு புத்தி சொல்லணுன்ற எண்ணம் தான் எனக்கு இருக்குது. அவ்வளோதான். என் பேர் மொட்டையன். எங்கள் அப்பா பேர் ராமசாமி. நான் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் சாராய கடைக்கு போனேன். 2 பாக்கெட்டு சாராயத்தை வாங்கினேன், ஊற்றுனேன், அழகாக வந்தேன். காலையில் விடிய காலம் என்ன நிலக்குள்ள வழக்கம் கொண்டு தள்ளுச்சு முடியல. தோட்டக்காட்டுக்கு போனேன். பக்கத்தில் இருக்கிற மாமா என்னமோ ஆகி போச்சுன்னு சொல்லி நான் வாந்தி எடுத்தேன். உடனே அவர் என்ன பண்ணார், ஆட்டோவில் விட்டு பார்த்தாங்க. ஆட்டோ கிடைக்கல. உடனே பைக்கில் சகாயங்காரம் என்னை ஈட்டில் கொண்டு போய் அட்மிட் பண்ணான். என்ன அதுக்கும் பிற்பாடு என் சுவாசனை என்கிட்ட கிடையாது. ஆஸ்பத்திரிக்கு போன பிறகு என் உடம்பு நல்லாச்சு. எனக்கு எந்த ஒரு கருத்திலும் கிடையாது. இனிமேல் குடித்தால் வேதனை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு மீட்டிங்கில் பேசினாங்க. நாங்களும் சொல்லிவிட்டோம். ஐயா இனிமேல் ₹1,00,000 கொடுத்தாங்க நான் குடிக்க போகல அப்படின்ட்டு. அப்படின்னு என்ன ஊசிலாம் போட்டாங்களா? என்னது சரி, இனிமேல் மக்கள் சாராயம் குடிக்கலாமா குடிக்கக்கூடாது? அது அவங்களுடைய விருப்பம். அதை நம்ம சொன்னோம் கேட்க மாட்டானுங்க. கள்ளச்சாராயம் விற்கலாமா விற்கக்கூடாது? அது நான் தான் சாராயமே முதல்ல வரக்கூடாதுங்கிறேன். இங்க சாராயம் வந்தா இருக்கிறவங்க கெட்டு விடுவாங்க. நான் இப்பதான் பாதி பேர் அழிஞ்சாங்க. இன்னும் கொஞ்சம் வச்சானா இருக்கிறவனு போயிடுவான். என்ன ஊசி போட்டாலாம், மருந்து போடலாம், மாத்திரை ஊசி அதான் சொன்னா. முட்டையிலிருந்து, பால் இருந்து, மோரில் இருந்து, சோத்துல இருந்து, கீரை வகைகள் இருந்து ஊசி அப்பப்ப குளுக்கோஸ் ஏற்றிட்டே இருக்கிறாங்க. எந்த கெடுதலும் கிடையாது. அந்தந்த நேரத்துக்கு மாத்திரை காலைக்கு ஒன்று சாயந்தரம் ஒன்று, காலைக்கு ஒன்று சாயந்தரம் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சாப்பிட்டோம். உடம்பு நல்லா ஆச்சு. எங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லை. குடிக்காம இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கலாம். குடிக்கணும் அழிக்கணும்னு அது உங்களுடைய விருப்பம். மற்றவங்களை யாரும் சொல்லக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.